ரோமருக்கு நிருபத்திலே தொடர்ந்து பவுல் வரங்களை குறித்து பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். ரோமன்ஸ் காஸ்பல், ரோமன்ஸ் எபிசல், ரோமருக்கு நிருபத்தில் வரங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற பகுதிகளை குறித்து நாம் விதமாக வாசிக்கிறோம். ரோமன்ஸ் 12th chapter, ரோமருக்கு எதிர நிருபம் 12வது அதிகாரம், 6th verse, ரோமன் 12:6. நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியே நாம் வெவ்வேறான வரங்கள் உள்ளவர்களானபடியினாலே நம்மில் தீர்க்க தரிசனம் சொல்லுகிற வரத்தையுடையவன் விசுவாச பிரமாணத்துக்கு ஏற்றதாக சொல்லக்கடவன். இந்த இடத்தில் பவுல் எவ்விதமாக வரத்தை உபயோகப்படுத்த வேண்டும் என்பதை குறித்த ஒரு வரையறையை கொடுக்கிறதை குறித்து நாம் பார்க்கிறோம். அதாவது அந்த வரத்தை எவ்விதமாக உபயோகப்படுத்த வேண்டும், how it should be used. God has given gifts. தேவன் வரங்களை கொடுத்திருக்கிறார் to the churches, சபைகளுக்கு. But there is a rule and regulation by which the gifts should be used. அந்த வரங்களானது உபயோகப்படுத்தும்படியான வழிமுறையில் எவ்விதமாக உபயோகப்படுத்தப்பட வேண்டும் என்பதற்கான வரையறை, ஒழுங்கை தேவன் அங்கு வேதத்தில் கொடுத்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இங்கு சொல்லும்படியான உதாரணமாக, ஃபார் எக்ஸாம்பிள், the prophecy, the gift of prophecy, அந்த தீர்க்க தரிசன வரமானது விசுவாச பிரமாணத்துக்கு ஏற்றதாக சொல்ல கடவன். There is a way by which it should be used rightly. சரியான விதத்தில் உபயோகப்படுத்தப்பட வேண்டும். Proportion of faith. So there is a control and usage of the faith. ஆகவே அந்த the gift, அந்த வரம் என்பது உபயோகப்படுத்தப்பட வேண்டிய ஒரு அளவுகோலும் விசுவாச நிலையம் இருக்கிறதை குறித்து நாம் பார்க்கிறோம். ஆகவே இவ்விதமாக தொடர்ந்து சொல்லுகிற அந்த 7வது வசனத்தில் ஊழியம் செய்கிறவன் ஊழியத்திலும், போதிக்கிறவன் போதிக்கிறதிலும் இந்த வரத்தை தொடர்ந்து அவரவர்களுக்கு தேவன் கொடுத்திருக்கிற அந்த அளவுகளின்படி செயல்படுத்த வேண்டும். அக்கார்டிங் டு த gift that God has given, it should be exercised. So St. Paul here describes about the prophecy. இந்த இடத்துல தீர்க்க தரிசனத்தை குறித்து சொல்லுகிறார். So here today we are going to contemplate, are all the sign gifts still remains today? இந்த அடையாள வரங்கள் என்று சொல்லப்படுகிறவைகள் முக்கியமாக மற்றவர்களை ஈர்க்கக்கூடிய வரங்கள் எனப்பட்டவைகள் இன்றைக்கும் இருக்கிறதா? Is it necessary for the gifts to be continued? இந்த வரங்களானது தொடர்ச்சியாக செயல்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறதா? We saw already 1 Corinthians 12th chapter, 1 கொரிந்தியர் 12வது அதிகாரத்தில் தேவன் இவ்விதமாக வரங்களை குறித்து சொல்லி இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். 1 Corinthians 12th chapter, he describes about the gifts. வரங்களை குறித்து இந்த இடத்தில் அவர் இவ்விதமாக பேசுகிறார். அதே சமயத்தில் அவர் என்ன பேசுகிறார்னு சொன்னால், நாம் வரங்களை குறித்து அறியாதவர்களாக இருக்கக்கூடாது. we should have a clear understanding about the gifts. இந்த 1வது வசனத்தில், now concerning spiritual gifts, brethren, I would not have you ignorant. அன்றியும் சகோதரரே, ஆவிக்குரிய வரங்களை குறித்து நீங்கள் அறியாதிருக்க எனக்கு
மனதில்லை. So we should have a clear understanding regarding the gifts. I have been explaining already. ஏற்கனவே நான் இதை குறித்து உங்களுக்கு நான் விளக்கப்படுத்தினேன். There is a great danger in using the gifts also. வரங்களை உபயோகப்படுத்துவதில் மிகப்பெரிய அபாயமும் கூட உண்டு. So what is the danger? அந்த அபாயம் என்ன? We must know that gifts are to be exercised for the benefit of the church. சபையினுடைய பிரயோஜனத்துக்காக தான் வரங்களை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இந்த தமிழ் மொழிபெயர்ப்பில் ஒரு பெரிய தவறை அழிச்சிட்டாங்க. In the Tamil translation there is a big blunder. 12th chapter 7th verse 7வது வசனத்தில் ஆவியினுடைய அனுக்கிரகம் சபையினுடைய பிரயோஜனத்துக்கென்று அளிக்கப்பட்டிருக்கிறது. இதுதான் மூல பாஷையில் இருக்கிறது. ஆங்கிலத்திலும் அது தெளிவாக சொல்லப்படுகிறது. But the manifestation of the Spirit is given for the common good. தனிப்பட்ட மனிதனுடைய பிரயோஜனத்துக்கென்று அல்லாமல் சபையினுடைய பிரயோஜனத்துக்கென்று அளிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது சபை கட்டப்படும்படியாக, in order to the church to be built, in order to be edified, பலன் பெறும்படியாக வரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. Just for example, when the word was not complete, தேவனுடைய வார்த்தை முற்று பெறாத வேளையில் through the tongues God spoke to the church. அந்நிய பாஷையின் மூலமாக ஆண்டவர் சபைகளோடு கூட பேசினார். Through the prophecy God spoke to the church. தீர்க்கதரிசனங்களின் மூலமாக தேவன் சபைகளோடு பேசினார். We see in the Old Testament how the prophets were used. பழைய ஏற்பாட்டில் தீர்க்கதரிசிகள் எவ்விதமாக உபயோகப்படுத்தப்பட்டார்கள் என்பதை நாம் பழைய ஏற்பாட்டில் பார்க்குறோம். But here you must know and understand. இங்கு நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்னவென்றால், 12th chapter 1 Corinthians 1 கொரிந்தியர் 12வது அதிகாரத்தில் இங்கே வரங்களை குறித்து அவர் பேசிவிட்டு அவர் என்ன சொல்கிறாருன்னா, எல்லா வரத்தை காட்டிலும் மேலான ஒன்று என்னன்னா 31st verse, இப்படி இருக்க முக்கியமான வரங்களை நாடுங்கள், இன்னும் அதிக மேன்மையான வழியும் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி 13வது அதிகாரத்தில் இங்கே ஆரம்பிக்கிறார். இங்கே 13th chapter, the chapters were divided at a later period. பின்னால் தான் இந்த அதிகாரங்கள் என்பது பிரிக்கப்பட்டது. So the 31st verse continues with the first verse of 13th chapter of 1 Corinthians. அவை 13வது அதிகாரத்தில் அந்த முதலாவது வசனம் 12வது அதிகாரம் 31வது வசனத்தோடு தொடர்ச்சியாக பேசப்படுகிறது. இங்கு அன்பை குறித்து சொல்லுகிறார். எல்லா வரங்களை விட அன்பு, லவ் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். ஆகவே தான் அந்த ரோமருக்கு நிருபத்திலும் இங்கே பவுல் என்ன சொல்கிறாரு, யூ சி ரோமன்ஸ் 12th chapter, ரோமருக்கு நிருபம் 12வது அதிகாரத்தில் இங்கு இந்த வரங்களை குறித்து சொல்லிவிட்டு அந்த 7, 8வது வசனங்களில் 12th chapter 7th verse, 8th verse, 9th verse, in the 8th verse it talks about the gifts. வரங்களை குறித்து பேசிவிட்டு 9th verse 9வது வசனத்தில் என்ன பேசுகிறாரு, உங்கள் அன்பு மாயமற்றதாக இருப்பதாக. Why should he turn to talk like this? ஏன் இவ்விதமாய் பேசும்படியாக அவர் இந்த இடத்தில் திசையை திருப்புகிறார்? Because
Love is the most important thing above all gifts. எல்லா வரங்களை விட அன்பு மிக முக்கியமானது. அது மாயமற்றதாக இருக்க வேண்டும் என்று சொல்வார். Let love be without dissimulation. ஆகவே வரங்கள் முக்கியம், ஆனால் அதுக்கு மேலே அன்பு இல்லாமல் வரம் இருந்து பிரயோஜனம் இல்லை. Without love, all the gifts are of not much use. So I said the danger of the gifts without love. அன்பு இல்லாமல் இந்த வரங்களின் ஆபத்தை குறித்து நான் சொன்னேன். இன்றைய பிரசங்கிகள், today's preachers, they draw people towards them using the name of the gifts. இந்த வரங்களின் பெயர்களை சொல்லி இன்றைக்கு அநேக ஊழியர்கள் தம் பக்கமாக மக்களை இழுக்கிறார்கள். How do they draw them? எப்படி இழக்கிறார்கள்? God will heal you, உங்களை சுகப்படுத்துவார். In addition to this, they add that God will solve your problems, உன்னுடைய பிரச்சனைகளை தீர்ப்பார். Your debts will be cleared, உன்னுடைய கடன்கள் நீக்கப்படும். Your family problem will be solved, உன்னுடைய குடும்ப பிரச்சனைலாம் தீர்க்கப்படும். So many things are being mixed with the prophecy and so-called gift of healing. தீர்க்க தரிசனம் என்ற பெயரில் அல்லது இந்த சுகமளிக்கும் விதமான காரியங்களின் பேரில் பலவிதமான இந்த காரியங்களை ஒரு கலப்படம் பண்ணி மக்களை ஈர்க்கிறதை பார்க்கிறோம். So they try to draw people towards them. தங்களின் பக்கமாக அவ்விதமாக அவர்கள் இழுக்கப்படுகிறார்கள். So people are being drawn not towards Christ. கிறிஸ்துவின் பக்கமாக இழுக்கப்படுவதில்லை. அப்போ பீப்புள் என்ன நினைக்கிறாங்க? வாட் த பீப்புள் திங்க்? ஓ, இஃப் ஐ கோ டு திஸ் மீட்டிங், இந்த கூட்டத்துக்கு போனால் ஐ வில் கெட் ஹீலிங், எனக்கு சுகம் கிடைக்கும். இஃப் ஐ கோ டு த ப்ரீச்சர், he will pray for me, I will be healed, எனக்கு சுகம் கிடைக்கும். Dear people, God still does miracles, wonders, great things. ஆண்டவர் இன்றைக்கும் அற்புதங்கள், அடையாளங்கள், பெரிய காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். நோ டவுட் அபவுட் இட். எந்த விதமான சந்தேகம் இல்லை. when we pray, God can heal us. தேவன் நம்மை சுகப்படுத்த முடியும். we have to pray for, suppose if there are people who are in grave dangers, ஆபத்தில் இருந்தால் ஜெபிக்கணும். For sicknesses, we have to pray, ஜெபிக்கணும். So many things are there and we have to pray to God because God is so great. He can do great wonders and miracles even today. ஆண்டவர் மிகப்பெரிய ஒரு தேவன். அவர் இன்றைக்கும் அற்புதங்கள், அடையாளங்கள் செய்ய வல்லவராக இருக்கிறார். But what we say, or else what the Bible says, வேதம் என்ன சொல்லுதுன்னா, I have been explaining. You just take the Old Testament book மல்கியாவின் புத்தகம், and the New Testament book Matthew. மல்கியா புத்தகத்துக்கும் மத்தேயு புத்தகத்துக்கும் இடையில் 400 வருஷம், 400 years, God didn't do any miracles. Even in the Old Testament, you see, God does miracles during the period of Moses. Noah, God didn't do miracles in the sense, but of course he destroyed the people, but explicitly he does miracles through Moses in Egypt, எகிப்தில் செய்தார். Afterwards, through the prophets like Elijah and Elisha, எலிசாவின் காலத்தில் அற்புதங்களை செய்தார்.
God didn't do always miracles. எப்போவுமே அற்புதங்களை அவர் செய்து கொண்டே இருக்கவில்லை. ஸோ in a certain period, ஒரு குறிப்பிட்ட காலத்தில், for a specific purpose, ஒரு தெளிவான நோக்கத்துக்காக செய்தார். ஸோ ஆஃப்டர் மல்கியா, மேத்யூ காஸ்பல், மல்கியாவுக்கு புத்தகத்துக்கு அடுத்தது மத்திய எழுதின சுவிசேஷம் 400 years. ஆஃப்டர் தட் ஜான் த பேப்டிஸ்ட் கேம், யோவான் ஸ்நானகர் வந்தார். பட் ஜான் த பேப்டிஸ்ட் didn't do even a single miracle, ஒரு அற்புதம் கூட செய்யலை. ஸோ ஆஃப்டர் தட் when Jesus came, இயேசு கிறிஸ்து வந்த பொழுது, he did great miracles, பெரிய அற்புதங்களை செய்தார். நான் போன வாரம் காமிச்சேன், how when John the Baptist was doubting Jesus, அந்த யோவான் ஸ்நானகன் இயேசு கிறிஸ்துவையே சந்தேகிக்கிறார். நீர்தான் மேசியாவா அல்லது வரப்போகிறவர் காத்திருக்க வேண்டுமா? ஆர் யூ த மேசியா ஆர் ஷுட் வி வெயிட்? இன்னும் நாங்கள் காத்திருக்கணுமா? இஸ் தேர் எனி அதர் பர்சன் ஹூ இஸ் கோயிங் டு கம்? வேறு யாராவது வரப்போகிறார்களா? ஸோ ஜான் த பேப்டிஸ்ட் சென்ட் மெசஞ்சர்ஸ் டு ஜீசஸ். இயேசுவினிடத்தில் செய்தியாளர்களை அனுப்புகிறார். அப்போ ஜீசஸ் said, go and tell. The lame walk, முடவர்கள் நடக்கிறார்கள். The blind, the born blind could see, பார்க்கிறார்கள். குருடர்கள், the dead were raised, மரித்து போன உயிரோடு எழுப்புகிறார்கள். Why God, Jesus was narrating all these miracles? இந்த அற்புதங்களெல்லாம் இயேசு ஏன் தொடர்ந்து விதமாக அடுக்கி சொல்லுகிறார்? Because these are all the indications that Jesus is the Son of God. இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்பதை காட்டும்படியாகவும், He came from above, மேலிருந்து வந்தவர் என்பதை காட்டும்படியாகவும் இந்த காரியங்களானது செய்யப்பட்டது. ஆஃப்டர் தட் the miracles were continuing with the apostles. அதுக்கு பின்பாக அப்போஸ்தலர்கள் காலத்தில் அற்புதங்களானது நடைபெறுகிறது. So many miracles, even when the shadow of the apostles fell upon the sick people, அப்போஸ்தலருடைய நிழல் பட்டவுடனே சுகமடைந்தாங்க. Even the kerchief, when it was touched, they were healed. அந்த கைக்குட்டை தொட்ட பொழுது கூட அவர்கள் சுகமடைகிறதை பார்க்கிறோம். So many miracles. When John and Peter was visiting the temple, யோவானும் அங்கே பேதுருவும் தேவனுடைய ஆலயத்துக்கு போன பொழுது, they said, in the name of Jesus we command you to rise up and walk. இயேசுவின் நாமத்தினால எழுந்து நடவென்று சொன்ன பொழுது he rose up and walked. You see, these miracles were all dramatic. சாதாரணமாக பார்க்கும் பொழுது ஆச்சரியமானது. கண்ணே தெரியாத குருடனுக்கு 2 கண்ணு பார்த்தா அப்படியே கண்ணாக இருக்கு. Born blind but beautiful eyes. The withered hand, when Jesus commanded, when he stretched, like the same. 2 கையை பார்த்தா அதே மாதிரி. So there is a physical definite changes. Outwardly, வெளியரங்கமான திட்டமான மாற்றத்தை காட்டுகிறதை பார்க்கிறோம். ஸோ the same way in the apostles, அப்போஸ்தலர் ஆகவே தான் God, because they were apostles, அப்போஸ்தலராக இருந்ததுனால they were given the authority to write the word of God. தேவனுடைய வார்த்தை எழுதும்படியான அதிகாரம் கொடுக்கப்பட்டதுனால they were doing great miracles, பெரிய அற்புதங்கள் செய்கிறதை பார்க்கிறோம். You see, even St. Paul says, அங்கே பவுல் சொல்கிறார், அந்த அப்போஸ்தலருக்குரிய அடையாளங்கள் என்று சொல்லுகிறார். பாருங்கள், 2 Corinthians 12:12, 2 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 12வது வசனத்தில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, 2 Corinthians 12:12,
truly the signs of an apostle were wrought among you. பார்த்தீங்களா, அப்போஸ்தலருக்குரிய அடையாளங்கள் எல்லா விதமான பொறுமையோடும் அதிசயங்களோடும் அற்புதங்களோடும் வல்லமைகளோடும் உங்களுக்குள்ளே நடப்பிக்கப்பட்டதே. Truly the signs of an apostle were wrought among you in all patience, in signs and wonders and mighty deeds. அற்புதங்களோடும் அடையாளங்களோடும் வல்லமையோடும் அப்போஸ்தலருக்குரிய அடையாளங்கள், அதாவது இவர்கள் அப்போஸ்தலர்கள் என்று அடையாளம் கண்டுகொள்ளும்படியாக, in order to identify that these are all the apostles and the successors of the apostles, அப்போஸ்தலரோடு கூட இருந்தவர்கள் என்பதை இனம் கண்டுகொள்ளும்படியாக. அதற்கு பின்பாக when the apostles wrote the word of God, தேவனுடைய வார்த்தையை எழுதின பின்பாக, when the word of God was complete, அவருடைய வார்த்தை முற்று பெற்ற பின்பாக, there was no need for tongues. அங்கே அந்நிய பாஷைகளுக்கு தேவை அற்று போயிட்டது. Because God conveyed His message through the tongues. அந்நிய பாஷையின் மூலமாக ஆண்டவர் தன்னுடைய செய்திகளை அனுப்பினார். Through the prophecy, God sent the messages to the people. தீர்க்கதரிசனத்தின் மூலமாக தேவன் தம்முடைய செய்திகளை அனுப்பினார். Now the Bible is complete. வேதம் முற்று பெற்றுவிட்டது. So that is why we see in 1 Corinthians 12th chapter, here he talks about that. And I could say, or else let us come to the 1 Corinthians 12th chapter, 13th chapter, 1 கொரிந்தியர் 13வது அதிகாரம் 8th verse, 8வது வசனத்தில், charity never faileth, அன்பு ஒரு காலம் ஒழியாது, but whether there be prophecies they shall fail. தீர்க்கதரிசனங்களானாலும், ஒரு தீர்க்கதரிசனம் ஆண்டவர் சொல்கிறார் இது நடைபெறும், அது முடிந்தவுடனே அது முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். இட் ஹேஸ் நோ வேல்யூ. ஒரு காரியத்தை ஆண்டவர் நமக்கு ஒரு தீர்க்கதரிசனம் ஒரு வேளை பழைய ஏற்பாட்டில் பார்க்குறோம். so many prophecies were already fulfilled, நிறைவேற்றப்பட்டு விட்டது. இஸ்ரவேல் மக்கள் அவ்விதமாக அங்கு பாபிலோன் தேசத்துக்கு போவார்கள் என்று குறித்து சொல்லப்படுகிறது, தீர்க்கதரிசனமாய் சொல்லப்படுகிறது. they will go to Babylon. It is said in the prophecy. Again they will come and build the temple. மறுபடியும் வந்து ஆலயத்தை கட்டுவார்கள். the prophecy fulfilled. தீர்க்கதரிசனம் நிறைவேற்றப்பட்டு விட்டது. ஆகவே தீர்க்கதரிசனங்களானாலும் ஒழிந்து போகும். அப்படின்னா என்னன்னு கேட்டால், பைபிள் he says it cease, முடிந்துவிடும். அந்நிய பாஷையானாலும் ஓய்ந்து போம். it also will be stopped. it also will be completely cease, முடிந்துவிடும். whether there be knowledge it shall vanish away. அறிவும் கூட ஒழிந்து போகும். இப்போ நான் படிக்கும்போது மெடிசன் படிக்கும்போது ப்ராபப்ளி 87, 88 மெடிசன் அந்த புக்கெல்லாம் படிக்கிறோம். 78 78, 79 இந்த மாதிரி இதில் மெடிசன் அந்த வருஷத்தில் படிக்கணும் எங்களை புக்ஸ். they call, there is a book called Davidson ஒரு புத்தகம், தி ஆத்தர், வெரி ஃபேமஸ் புக், ரொம்ப புகழ்பெற்ற புத்தகம். ஆல் மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் வில் ரீட் தட் புக். எல்லா மருத்துவக் கல்லூரி மாணவர்களும் அதை படிப்பார்கள். பட் ஆஃப்டர் தட் so many new inventions, புதிய கண்டுபிடிப்புகள், new medicines. So there is no value for that book today.
இப்போ அந்த புத்தகத்துக்கு மதிப்பே கிடையாது. இட் ஹேஸ் டு பி த்ரோன் அவுட். அது தூக்கி தான் போடணும். ஏன்னு கேட்டால் so many new things have come up. நிறைய வந்துருச்சு. It was written so many years back. அநேக ஆண்டுகளுக்கு முன்பாக எழுதப்பட்டது அது. So even knowledge also will vanish away. So many books has to be removed. அபத்தமான பல புத்தகங்கள் நீக்கப்படணும். ஆகவே அவர் என்ன சொல்கிறாருன்னா, பிஃபோர் திஸ் for we know in part. இங்கே நாம் பார்க்கிறோம் 9வது வசனத்தில் 9th verse, we see a bit different thing. ஒரு வித்தியாசமான காரியத்தை நம்ம பார்க்குறோம். For we know in part and we prophesy in part. நம்முடைய அறிவு குறைவுள்ளது, நாம் தீர்க்கதரிசனம் சொல்லுதலும் குறைவுள்ளது. நிறைவானது வரும்போது குறைவானது ஒழிந்து போம். When you see tongues, prophecy, they had value only for the time. ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு மாத்திரமே அது நிலை நிற்கக்கூடியதாக இருந்தது. ஆனால் நிறைவானது வரும் பொழுது, when the word of God is complete, when it is completely fulfilled, the completely given, முழுக்க கொடுக்கும் பொழுது, there is no need again for prophecy or tongue. அந்நிய பாஷைக்கோ அல்லது தீர்க்கதரிசனத்துக்கோ தேவை எதுவும் இல்லை. So that's why the Bible says 10th verse, 10வது வசனத்தில், when that which is perfect is come, then that which is in part shall be done away. நிறைவானது வரும் பொழுது குறைவானது ஒழிந்து போம். Some people say, what is this perfect? இந்த நிறைவானதுங்கிறது இயேசு கிறிஸ்து வருகிறதை குறிக்கிறது என்று சொல்லுகிறார்கள். Some people say this perfect denotes the second coming of the Lord Jesus Christ. So they say the gifts and the tongues will continue until Jesus comes. இயேசு கிறிஸ்து வரும் மட்டுமாக இந்த அந்நிய பாஷை, இந்த தீர்க்க தரிசனம், இந்த அற்புத சுகம் இதெல்லாம் இருக்கும்னு சொல்கிறாங்க. But dear people, so then why should the Bible say about the signs of the apostles? அப்போஸ்தலருடைய அடையாளங்கள் என்று ஏன் வேதம் சொல்ல வேண்டும்? Why should the apostles were used to do great and mighty miracles, signs and wonders to testify God's word? அப்போஸ்தலர்கள் மூலமாக அற்புதங்கள், அடையாளங்கள், தேவனுடைய வார்த்தையை ஊர்ஜிதப்படுத்தும்படியாக ஏன் செய்யப்பட வேண்டும்? Why after the acts of the apostles these gifts are not mentioned as if they are considered to be very important? இவைகள் ரொம்ப முக்கியமானவைகள் என்று கருதப்படுமானால் பின்னால நிருபங்களில் அதை பற்றி ஏன் அதிகமாக பேசவில்லை? Why the Lord Jesus Christ should conclude the Bible that he should not add or take away from the Bible? இந்த வேதத்திலிருந்து ஏன் சேர்க்காத, குறைக்காதன்னு? Because it is perfect. You see, Revelation இது பரிபூர்ணமானது. ஆகவே தான் ஆண்டவராக இயேசு சொன்னார், because it is complete, இது முழுமையானது. God gave the commandment, you should not add to this or should not take away anything from this. Revelation 22nd chapter 8th verse. இந்த புஸ்தக தீர்க்கதரிசன வசனங்களை கேட்கிற யாவருக்கும் நான் சாட்சியாக எச்சரி, I am warned. ஒருவரை மேகளோடு எதையாகலும் கூட்டினால் இந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற வாதைகளை தேவன் அவன் மேல் கூட்டுவார். ஒருவன் இந்த தீர்க்கதரிசன புஸ்தகங்களின் வசனத்திலிருந்து எதையாகலும் எடுத்து போட்டால் ஜீவ புஸ்தகத்திலிருந்தும்
பரிசுத்த நகரத்திலிருந்தும் இந்த புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருந்தும் அவனுடைய பங்கை தேவன் எடுத்து போடுவார். ஸோ இஸ் இட் நாட் திஸ் இஸ் கம்ப்ளீட்? இது பூரணமானது இல்லையா? தென் why should God says in so many places the importance of God's word? அவனுடைய வார்த்தையினுடைய முக்கியத்துவத்தை குறித்து ஏன் அவிதமாக சொல்ல வேண்டும்? So when you search the church history, சபையினுடைய சரித்திரத்தை நாம் பார்க்கும் பொழுதும், of course in the Bible the later part of all the epistles are not telling much about these gifts. இந்த வரங்களை குறித்து அதிகமாக சொல்லப்படுகிறதை இதை குறித்து பார்க்குறோம். ஈவன் when Timothy was sick, திமோத்தே வியாதிப்பட்டு இருந்த பொழுது St. Paul says, you must take some wine in the sense grape juice for your health, உன்னுடைய ஆரோக்கியத்துக்காக எடுத்துக்கொள். So why should he talks about Epaphras almost nigh unto death? எப்பாப்ரா மரணத்துக்கு எதுவாக வியாதிப்பட்டான் என்று ஏன் சொல்ல வேண்டும்? St. Paul was used mightily in the early days in a great way that many miracles were taken through him. பரிசுத்த பவுலனுடைய வாழ்க்கையின் மூலமாக தேவன் பெரிய அற்புதங்களை செய்தவர். Even when he was preaching, the one person fell down from the top floor, மேலே இருந்து கீழே விழுந்துட்டான். He died. St. Paul immediately got down and he prayed and God revived him. அவன் அப்படியே எழுப்பினார். See, God proved it in the early days, but as the days were going concluding, நாட்கள் அங்கே முடிய பெற போகும் பொழுது, St. Paul says, even for his own weakness, அவருடைய சொந்த பலவீனத்துக்கு, some people say he was having eye disease, கண் வியாதி பெற்றிருந்தார். But God said, my grace is sufficient, உடைய கிருபை போதும் என்று சொல்லிட்டார். So God used those gifts according to his wisdom, அவருடைய ஞானத்தின்படி for a period, ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு உபயோகப்படுத்தி. I already said, when people of Israel were all wandering, traveling in the wilderness, இஸ்ரவேல் மக்கள் வனாந்திரத்தில் பிரயாணப்பட்டு போய் கொண்டிருந்த பொழுது, God gave manna from heaven, பரலோகத்திலிருந்து மன்னாவை பொழுந்தருளினார். But when they were all came to Canaan, கானான் தேசத்தில் வந்த பின்னாம, he stopped the manna, மன்னாவை நிறுத்திட்டார். So there was a purpose in using everything that God did it. ஒரு குறிப்பிட்ட நோக்கத்தோடு கூட எல்லாவற்றிலும் தேவன் அதை செய்ததை குறித்து நாம் பார்க்கிறோம். So we say that today there are no apostles. அப்போஸ்தலர் என்பவர்கள் இன்றைக்கு இல்லை. They were given the authority of doing great miracles, பெரிய அற்புதங்களை செய்யும்படி they were given the authority to write the Bible. வேதத்தை எழுதும்படியாக அவர்களுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. So today people who call themselves apostles are not right. அப்போஸ்தலர் என்று அழைத்துக் கொள்ளப்படுகிறவர்கள் சரியில்லை. So even today, see, many people so called continuation of these miracles are being believed in such people. இன்றைக்கும் இவ்விதமான அற்புதங்கள், மனிதனின் மூலமாக நடைபெறும்படியான அற்புதங்கள், அப்போஸ்தலர்கள் வழியாக நடந்த மாதிரி இயேசுவின் மூலமாக நடந்த அற்புதங்கள் தொடரணும்னா, கடைசியாக நீ எப்போ கேட்ட that somebody died, was prayed and revived, எங்கே எழுந்திருக்க? இன்றைக்கி பாருங்கள், பெந்தகோஸ்தே போதகர்கள் அந்த வாயிலேயே நிறைய பேரை ஏமாத்துறாங்க. த்ரூ தர் மவுத்
அதாவது பேசுகிறதுலையே. ஒரு நாள் நான் ஏற்காட்டுக்கு இந்த மாதிரி ஒரு பெந்தகோஸ்தே போதகர் இருக்கிறார். அவர் நானும் தான் இருக்கிறேன். அங்கே போயிட்டு நான் பேசும் பொழுது இன்னொருத்தர் வந்து சொன்னார், இந்த மாதிரி திடீர்னு இவர் இறந்துட்டாருங்க அப்படின்னு சொன்ன உடனே இந்த பாஸ்டர் என்ன சொல்கிறார், ஐயோ நீ சொல்லியிருந்தீங்கன்னா நான் வந்து ஜெபிச்சு நான் உயிரோடு எழுப்பியிருப்பேன், நீங்கள் ஏங்க சொல்ல விட்டுட்டீங்கன்றார். ஐயா நானும் தான் இருக்கிறேன். இஃப் யூ would have told, I would have come and prayed, he would have raised up. இதுதாங்க இன்றைய பெந்தகோஸ்தே போதருடைய வாய். இந்த வாய் ஜவடால்ன்றாங்க பாருங்க. இது ரொம்ப ஆபத்து. சில லேடிஸும் கூட அந்த வாய் ஜவடாலெல்லாம் ரொம்ப ரொம்ப அந்த பேசுகிறத பார்த்தா ரொம்ப பிரமாதமாக இருக்கும், ஜெபம் பண்ணுறதை பார்த்தா பிரமாதமாக இருக்கும். ஆனால் வாழ்க்கை, பெண்கள் மட்டும் இல்லை ஆண்களும் சொல்கிறோம், வாழ்க்கை சரியில்லை, யுவர் லைஃப் இஸ் நாட் ரைட் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் ரொம்ப அடக்கொடுக்கமாக இருக்கிறது நமக்கு பாதுகாப்பானது. இட்ஸ் குட். ஆகவே இன்றைய பாருங்கள், இது நான் சொல்கிறது ஒரு உதாரணம் தான். திஸ் இஸ் a சிம்பிள் எக்ஸாம்பிள். பட் இன்னைக்கு அப்படித்தாங்க பிரசங்கம் பண்ணுறாங்க. தே ப்ரீச், அற்புத அடையாளன்றாங்க. ஏன் இவங்க செய்ய முடியல? வைக்காந்து ஏன் அப்படி எடுத்து இது பண்ணக்கூடாதா? வைக்காந்து சப்போஸ் ஒரு பார்ன் பிளைண்டை கொண்டு போய் நிறுத்தி இந்த இன்றைக்கி பிஜேபி ஆட்கள் தான் சொல்கிறாங்க. பிஜேபி பீப்புள் தே ஆர் டெல்லிங், இன்றைக்கி சொல்லப்போனால் அது நல்லதுன்னு கூட இன்றைக்கி இட்ஸ் குட். இந்த பீப்புள் கொஞ்சம் பயந்துட்டுருக்குறாங்க. மோரிஸ் செர்லோன் இந்த மாதிரி தான் ஒரு ப்ரீச்சர், வெரி வெல் ரெனோன் மேன், புகழ்பெற்ற மனுஷன். இந்தியாவில் வந்து ஏற்கனவே இந்த மாதிரி சிலரை செட் பண்ணி வச்சு அற்புதங்களைப் போல காட்டப்பட்ட காரியங்களெல்லாம் கண்டுபிடிக்கப்பட்டு there were people set as though they were blind, கண்ணு தெரியாத மாதிரி, ஜாம் பண்ணோன்னா கண்ணு தெரிஞ்ச மாதிரி. Indian government detected it and they banned from entering into India. After that he never came. Many years back happened. அநேக வருஷங்களுக்கு முன்னால் நடந்த, ஐ திங்க் இன் இந்து தேர் பப்ளிஷ்ட் இட். பாருங்கள், இந்த இவ்வளோ பொய் பேச வேண்டிய அவசியம் இருக்கா? இன்றைக்கி ஊழியர்கள் ஸ்டேஜில் நின்று பொய் பேசுகிறாங்க. தே டெல் லைஸ். ஏன்னா அவங்க ஸ்டேஜில் நின்ன உடனே தே ஆர் ஃபோர்ஸ் டு டெல் லைஸ். பொய் சொல்ல வேண்டியதாக இருக்குது. மேடையில் எல்லாம் சாட்சி சொல்லுங்க வந்தாங்கன்னா, எனக்கு இடுப்பு வலி சரியாச்சு, கை வலி சரியாச்சு, ரொமாட்டிசம் சரியாச்சு, சக்கரை வியாதி சரியாச்சுன்னு எப்படிங்க சொல்ல முடியும்? இப்போ எனக்கு நான் சக்கரை வியாதி, நான் கூட்டத்துக்கு போன உடனே எனக்கு சக்கரை வியாதி சரியாச்சுன்னு நான் போய் மேடையில் கொடுத்தா என்னுடைய நாளைக்கு என்னுடைய சுகர்லாம் டெஸ்ட் பண்ணாமல், அன்லெஸ் மை சுகர் இஸ் பீங் டெஸ்டட் டுமாரோ ஃபாஸ்டிங் லெவல், சாப்பிட்ட பின்னால் எல்லாம் செக் பண்ணிவிட்டு பார்த்துட்டு, அது மாத்திரமல்ல இன்னும் ஒரு 3 மாதம் கழித்து செக் பண்ணணும். ஏன் அப்போ ஒரு வேலை கூட இல்லாமல் தெரியாமல் இருந்திருக்கலாம். யூ மஸ்ட் எக்ஸாமின். பட் சால் டிசப்ஷன், ஏமாத்து வேலை. ஸோ இஃப் காட், பட் டஸ் காட் மிரக்கிள்ஸ் டுடே? ஆண்டவர் அற்புதம் செய்கிறாரா? செய்கிறார். இன்னைக்கும் செய்கிறார். நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள், ஆண்டவரே எனக்கு இந்த வியாதி இருக்குன்னா எனக்கு ஒரு அற்புதத்தை செய்யணும்னு கேட்குற தப்பு இல்லை. நத்திங் ராங். Lord, do great miracles in my life. God can heal. அவரால் சுகப்படுத்த முடியும். அதே தேவன் இன்றைக்கு இருக்கிறார். The same God is powerful. அதே வல்லமையில் அவராக இருக்கிறார். But God is not doing miracles through man like apostles. அப்போஸ்தலர்களைப் போல மனிதர்களை கொண்டு ஆண்டவர் அற்புதங்களை இன்றைக்கு செய்வது கிடையாது. ஆகவே தான் நம்ம இந்த கையை கூட நம்ம வைக்கிறதில்ல. ஏன்? we don't pray laying hand on anybody else. ஏன் இப்படி வச்சேன்னாவே எனக்குள்ளே ஏதோ வல்லமை இருக்கிறதாகும். as though I have power, I transmit the power. Power is in prayer. ஜபத்தில் தான் வல்லமை இருக்குது. so you can pray, God can heal. நீ ஜபம் பண்ணும்போது ஆண்டவர் சுகப்படுத்த முடியும். God can do great wonders. பெரிய காரியங்கள் செய்ய முடியும்.
There was a man of God. I could remember reading in a book. ஒரு தேவ மனிதர். He used to pray for great miracles. பெரிய அற்புதங்களுக்காக ஜெபம். ஆனால் ஒன்று செய்வார். Lord, if it is your will, do this miracle for your glory. கையை வச்சதெல்லாம் இல்லை. இவரே உம்முடைய நாம மகிமைப்படும்படியாகின்ற இந்த அற்புதத்தை நீ செய்திரலும். So God did great miracles. அற்புதங்களை செய்திருக்கிறார். அதனால் நம்மளே ஜெபிக்கணும். இன்னொரு ஊழியக்கார இடத்துல போய் இந்த மாதிரி எனக்காக ஜெபம் பண்ணுங்க. There is no need to go to a, of course we request prayer. ஜெபத்தை நம்ம கேட்குறோம். அதனால் the Bible is very clear that after the apostles, slowly all the signs, miracles, அடையாள அற்புதங்கள் இதெல்லாம் ஆண்டவர் செய்கிறது இல்லை. இதை நிறைய பேர் என்ன தப்பாக போதிக்கிறாங்க. நம்ம சொல்கிறாங்க இவங்க அற்புதமே இல்லைன்னு சொல்கிறாங்க. இல்லை, God can do great miracles even today. இன்றைக்கு அற்புதங்களை அவர் செய்ய வல்லவராக இருக்கிறார். He can do great miracles, but not through men. மனிதர்கள் மூலமாக அல்ல. Dear people, இன்றைக்கு என்ன ஒரு பெரிய ஒரு காரியம்னா, all the preachers attract people towards them, showing that they are empowered with God's power to do miracles, prophecy, healing. முக்கியமாக இந்த 3 அந்த casting out devils, பிசாசுகளை துரத்துறது, சுகமளிக்கிறது, தீர்க்கதரிசனம் சொல்கிறது, இன்னுமாக அவர்கள் இவ்விதமான காரியங்கள் அற்புதங்களை செய்வது, விதமான காரியங்களினால் மக்களை தம் பக்கமாக இழுக்கிறார்கள். ஆனால் வேதம் சொல்லுகிறது நிறைவானது வரும் பொழுது குறைவானது முடிந்துவிடும். when it is complete. So some people who are telling that 12th chapter 1 Corinthians denotes that the fullness, when the complete, you turn to 12th chapter 1 Corinthians, 1 கொரிந்தியர் 12வது அதிகாரத்தின் பக்கமாக திருப்பிக் கொள்ளுங்கள். நிறைவானது வரும்போது குறைவானது ஒழிந்து போகும். ஸோ when it is, அது எப்போ நிறைவானது என்பது எப்போ? when the Bible, the complete Bible is given to us. இந்த முழு வேதம் நமக்கு கொடுக்கப்பட்ட பொழுது, the Bible is complete, we believe it. வேதம் முழுமையானது என்று விசுவாசிக்க ரட்சிப்புக்கேற்ற ஞானமுள்ளவனாக்கத்தக்க பரிசுத்த வேத எழுத்துக்கள். It gives wisdom to be saved, to live a godly life, ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்வதற்கு, to live a life pleasing to God, தேவனுக்கு பிரியமான வாழ்க்கையை வாழ்வதற்கு, to know about God, தேவனை குறித்து அறிந்து கொள்ள, to walk uprightly in this world, உலகத்தில் நேர்மையாய் நடப்பதற்கு, for everything the word of God has got a complete answer to us. தேவனுடைய வார்த்தை முழுமையானதாக நமக்கு கொடுக்கப்பட்டதாக இருக்கிறது. So we believe that the word of God is the complete. When the perfect comes, நிறைவானது வரும் பொழுது குறைவானது ஒழிந்து போகும். ஆகவே இதுக்கு மேலே இன்னும் அடையாளங்கள் அற்புதங்களை நாம் தேடி போக வேண்டிய அவசியமில்லை. So there is no need for us to seek after miracles, prophecies and all sorts of healing. ஆண்டவர் சுகப்படுத்த முடியும். I experience God's miracles in my life. என்னுடைய வாழ்க்கையில் God has done. I have already said many times. அதே சொல்லியிருக்கிறேன். ஆகவே இப்போ நமக்கு முக்கியமான கட்டளை என்ன? John's Gospel 13:34-35. இப்போ நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற காரியம் என்னென்னா, இதுதான் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். என்ன கொடுத்திருக்கிறார்னா, நம்முடைய வாழ்க்கையில் 2 முக்கியமான காரியங்களை சொல்ல விரும்புகிறேன். John 13:34, நீங்கள் ஒருவரிலொருவர் அன்பாயிருங்கள்.
நான் உங்களில் அன்பாக இருக்கிறது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்கிற புதிதான கட்டளை உங்களுக்கு கொடுக்கிறேன். A new commandment I give unto you, that ye love one another as I have loved you, that ye also love one another. நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாக இருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார். By this shall all men know that ye are my disciples, if ye have love one another. நம்ம அப்போ எதுக்காக ஜெபிக்கிற? ஆண்டவரே, அந்த அன்பை எனக்கு தாரும். Give me that love. The love with which you loved me. என்னை நேசித்த நீர் என்னை நேசித்தீரே, அந்த அன்பை எனக்கு தாரும். மற்றவர்களை நேசிக்கிற அன்பை தாரும். எத்தனையோ மக்கள் ஆண்டவர் அறியாதவர்களாக இருக்கிறார்கள். So many people not knowing God. Probably they may be rich or poor. ஐஸ்வர்யவானாக இருக்கலாம், ஏழையாக இருக்கலாம். பட் if they die without being saved, ரட்சிக்கப்படாமல் அவர்கள் மரிப்பார்களானால் where will they go? எங்கே போவாங்க? They believe the Bible, வேதத்தை நம்புகிறோம். They'll go to the hell fire. நரகத்துக்கு போவாங்க. Hell is a terrible place. பயங்கரமான ஒரு இடம். No escape from that. அந்த இடத்துல தப்பிக்கொள்ள வழியில் தேவனுடைய கோபாக்கனை அங்கே காணப்படும். God's wrath. So we must pray for people. ஆத்துமாக்களுக்காக ஜெபிக்கணும். As long as we live, நம்ம வாழ மட்டுமாக. அநேக சமயங்களில் ஜெபிக்கிறது என்ன தெரியுங்களா? ஆண்டவரே, தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாமல் இருக்கிறாங்க. They don't know what they are doing. அவங்களுக்கு ஆண்டவரை பற்றி தெரியல, தேவனை குறித்து அறியலை. கிறிஸ்தவர்களும் கூட ஐயோ, இந்த இடத்துல சத்தியத்தை கேட்டும் இன்னும் உணராமல் இருக்கிறாங்க. People are hearing God's word, but they couldn't understand. They don't know what they do. அவர்கள் என்ன செய்கிறன்ற தெரியாமல் வாழ்கிறாங்க. Help them, Lord. ஆண்டவரே, அவர்களுக்கு உதவி செய்ய. So we must seek love. அதான் அந்த இடத்துல சபையை சொல்கிறார். நம்முடைய வாழ்க்கை இதன் மூலமாக நம்முடைய வாழ்க்கையினுடைய நல் நடத்தைகள் பூமிக்கு நம்ம உப்பாக இருக்கணும், வெளிச்சமாக இருக்கணும். We must be salt to the earth. We must be light to the earth. அப்படி நம்ம வாழும் பொழுது Matthew 5:16, மத்தேயு 5:16 என்ன பார்க்குறோம்? Let your light so shine before men, that they may see your good works and glorify your Father which is in heaven. இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்திலிருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவது. Let it shine before people. உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்கட்டும். So by our good works we must bring glory to God. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை கொண்டு வர வேண்டும். This should be our aim. இதுதான் நம்முடைய நோக்கமாக இருக்கணும். ஆனால் இன்றைக்கி பாருங்கள், சபைகளில் ரட்சிப்பு கிடையாதுங்க. No salvation. People are not being taught how to be saved. எப்படி ரட்சிக்கப்படுறதுங்கிறத சொல்லித்தர்றதே இல்லை. When they go to church, after some weeks they give baptism. சில வாரங்கள் கழித்து ஞானஸ்நானம் கொடுத்துட்றாங்க. பட் ஹியர் வை we always wait? ஏன் இங்கே நம்ம எப்பொழுதும் பொறுமையாக செய்கிறோம்? You must be proved. உங்களுடைய வாழ்க்கை நிரூபிக்கப்படணும். இன்னொன்று என்ன தெரியுங்களா? இந்த ஆளை ஞானஸ்நானம் கொடுத்து ஆளை உள்ளே கொண்டு வந்துட்டா தான், இல்லைன்னா இவன் போயிடுவான். After some weeks he won't come. ஸோ அவனுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து உள்ள ஆளை இழுத்துடணும். we must put the people, bring them in. ஆகவே தொட்டியே இல்லைன்னா கூட பக்கெட்லேயே ஊற்றி, பக்கெட் தண்ணி ஊற்றியாவது அவனை ஆளை. ஏன் இவ்வளோ அவசரப்படுறது? பக்கெட் வேதத்தில் இல்லாத ஒன்றை பெங்களூரில் உங்களுக்கு நிறைய பேர் யூடியூப்பில் பார்த்துருப்பீங்க. வேதத்தில் இல்லாததை
பாருங்கள், பெரிய பிரசங்கிகள் இவங்கெல்லாம் thousands of people, ஆயிரக்கணக்கான மக்கள் சர்ச்சுக்கு போகிறாங்க. இவ்வளவு அவசரப்படுறது என்ன? why should they be very hasty? விட்டால் இந்த ஆட்களை திரும்ப ஏன்னு கேட்டால், அவங்களுக்கு சுகம் ஆயிடுச்ச மாதிரி தெரிஞ்ச உடனேயே அவங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்துட்டா, அப்போ இவங்க என்னடா பண்ணுறது, வேறு வழி இல்லை அப்படின்ட்டு உள்ளே வர வேண்டியதாக இருக்கும். ஞானஸ்நானம் கொடுத்து ஒரு புது பேரை கொடுத்து அப்போவும் நிறைய பேர் எஸ்கேப் ஆகிடுறாங்க. அது வேறு, so many people escape. எது ஞானஸ்நானம் கொடுத்தாலும் கூட அதில் ஏதாவது கொஞ்சம் எண்ணிக்கை தேருமா அப்படின்றதுனால தான் இவங்க அவசரப்படுறாங்க. வேறு ஒன்றுமே கிடையாதுங்க. அந்த கொடுத்து கடைசியில் அந்நிய பாஷை அது இது ஏதாவது ஒன்றை கொடுத்து அவன் ஆளை மயக்கி, இது ஆத்தும ரட்சிப்பு இல்லைங்க, இது ஆட்கள் சேர்க்கிற கூட்டம், ஆட்கள் சேர்க்கிற கூட்டம். இது அதனால் நிறைய பேர் ரட்சிக்கப்படலை. அதனால தான் ஆண்டவர் சொல்கிற, அக்கிரம செய்கைக்காரரே, எத்தனை ஆத்துமாக்கள் வஞ்சிக்கப்பட்டாங்க பாருங்கள். அவங்களாம் நாளைக்கு ஆண்டவர் அந்த போதகர்களுக்கே இந்த முடிவு, ஈவன் த ப்ரீச்சர்ஸ் காட் செட், ஐ டோன்ட் நோ, உங்களுக்கு தெரியாது, ஒர்க்கர்ஸ் ஆஃப் இனிக்விட்டி, அக்கிரம செய்கைக்காரர், அத்தனை ஆத்துமாக்களை ஏமாற்றி 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 ரட்சிக்கப்படாமல், அவங்களுக்கு சத்தியத்தை போதிக்காமல், மனந்திரும்புதலை போதிக்காமல், ஐயோ அவங்க கொஞ்சம் கடினமாக பேசினா அடுத்த வாரம் வரமாட்டாங்க, தே ஒன்ட் கம் நெக்ஸ்ட் வீக். ஸோ அவங்கள எப்படியா இழுக்குன்றதுனால அற்புத சுகம் கொடுப்பார், பெல்லி சோனியை நீக்குவார், கடனை தீர்ப்பார், அவங்களுக்கு வேறு பணப்பிரச்சனைலாம் தீர்ப்பார், ப்ராஸ்பரிட்டி செழிப்பு செம்ம வருது. பீப்புள் ஆர் பீயிங் ட்ரான். வந்த ஆளை உள்ள மாட்ட வச்சிடுறது. அதனால் இது சபையே இல்லைங்க. திஸ் இஸ் நாட் த சர்ச். சர்ச் இஸ் த வேர் பீப்புள் வேர் ரிப்பன்டன்ட், மனந்திரும்பி ரட்சிக்கப்படுறது. தான் வேதம் மறுபடியுமா சொல்லுது. மனந்திரும்புதல் பற்றி நான் போன ஞாயிற்றுக்கிழமை சொன்னேன், எப்படி நம்ம மனந்திரும்ப வேண்டும். ஆகவே வரங்கள் என்பது பல வரங்களை ஆண்டவர் வச்சிருக்கார். போதிக்கிற வரத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். கிஃப்ட் ஆஃப் ப்ரீச்சிங், டீச்சிங் இன்றைக்கி தேவை சபைக்கு. வேதத்தை சத்தியத்தின் தெளிவாக சத்தியத்தை போதிக்கிற ஆட்கள் இல்லை இன்றைக்கி. There is a need for the right preaching. வெட்கப்படாத ஊழியக்காரனா சரியாக பகுத்து போதிக்க. You must rightly divide God's word. So God gives that gift. அந்த வரத்தை கொடுக்கிறார். So God uses people. கர்த்தர் உபயோகப்படுது. எல்லாத்துக்கும் மேலே சபையில் இன்னைக்கு முக்கியமாக 2 காரியம். அன்பு அவயவமாக இருக்கிறபடியால், because you are the parts of a body. A local church is a body. ஒரு ஸ்தல சபை என்பது ஒரு சரீரம். Maybe you may be a hand, you may be an eye. ஒரு கையாக இருக்கலாம், கண்ணாக இருக்கலாம். But loving each other. How? The hand helps the eye when it is hurt. கண்ணு பாதிக்கப்படும் பொழுது கை உடனே போய் வேலை உதவி செய்யுது. So loving each other and through their works bringing glory to God. ஒருவருக்கொருவர் நேசிப்பதும் தேவனுடைய நாமத்துக்கு மகிமை கொண்டு வருது தான் இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்ட முக்கிய அன்பு தான். பவுல் அன்பு இல்லையே நான் ஒன்றுமில்லை. இஃப் ஐ டோன்ட் ஹவ் லவ் நத்திங். அதுதான் ஒரு பெரிய பட்டில் என்னை சுட்டரிக்கப்பட கொடுத்தாலும் சரி, அதை செய்தாலும் சரி, அன்பு எனக்கு இராவிட்டால் ஒன்றுமில்லை. ஜெபிப்போம். கிருபை நல்ல ஆண்டவரே, நிறைவானது வரும் பொழுது குறைவானது ஒழிந்து போம். given us the word of God. உடைய வார்த்தை கொடுத்திருக்கிறேன். இன்றைக்கு ஒருவேளை அற்புதங்கள் அடையாளங்கள் தனி மனிதர்கள் மூலமாக தொடரும் என்று சொன்னால், இன்றைக்கு அதே அற்புதங்களை நாங்கள் பார்க்கணுமே. We should see the same miracles done during the time of apostles and Jesus. But where are they? அவர்கள் எங்கே? Lord, you could do great miracles even today when we pray. You are a prayer hearing God. ஆண்டவரே, நீ ஜெபத்தை கேட்கிற தேவன். இன்றைக்கும் ஜெபிக்கும் பொழுது பெரிய அற்புதங்களை செய்ய வல்லவராக இருக்கிறேன். The God of wonders, அற்புதங்களின் தேவன். The creator of the heaven and the earth, வானத்தையும் பூமியை படைத்தவர். You said with your word the stars and the earth and the sun came.
ஒரு வார்த்தை சொன்னீர், சூரியன், சந்திரன், நட்சத்திரன் உண்டாயின. The same yesterday, today and forever. நேற்றும் என்றும் என்றும் மாறாத தேவனாக இருக்கிறீர். ஆனால் ஆண்டவரே, இன்றைக்கு எத்தனை பெந்தகோஸ்தே மக்கள் தங்களுடைய அறிவீனத்தை எவ்வளவாக வெளிப்படுத்துகிறார்கள் ஆண்டவரே. ஹவு தே foolishly. கொரோனா வந்ததுனால் இன்றைக்கு ஹவு தே ட்ரை டு ஃபைண்ட் அவுட் சம் ஷார்ட்கட்ஸ் டு பேப்டைஸ் பீப்புள், நாட் டு லீவ், நாட் டு ஹாவ் ஏ grip over them. அவங்களை எப்படியா பிடிச்சி விடக்கூடாதுன்றதுனால இப்படி ஒரு தப்பான வழிகளை கையாண்டு பெரிய பிரச்சனைகள் சொல்லப்படுகிறவர்கள் அதை நியாயப்படுத்துகிறார்கள். they justify it. what a sad thing. ஆண்டவரே, என்ன ஒரு பரிதாபமான, இன்றைக்கு பிரஜாதி மக்கள் அநேக போதர்களை கேலி செய்கிறார்கள். they make fun in that. what a sad thing. என்ன ஒரு பரிதாபகரமான காரியம். ஆண்டவரே, அவர்கள் நல்ல பணம் கொழுக்க வேணுன்றதுனால மற்றவர்களுக்கு அவங்க செல்வ செழிப்பை சொல்லுகிறார்கள். they preach prosperity because they want to be prosperous. help us Lord and deliver us from such people, from such teachings. அந்த மாதிரி மக்களிடத்திலிருந்து, அந்த விதமான போதனை செய்கிற இடங்களிலிருந்து எங்களை காத்துக்கொள்ளும். Lord, let your word be preached faithfully in this place until you are coming. நீர் வருமட்டுமாக இந்த இடத்துல நம்முடைய வார்த்தை உண்மையாய் பிரசங்கிக்கப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். I hope the Lord is blessing you through this preaching of God's word, and we are glad to inform you that you could contact me over my mobile phone and WhatsApp number 98427 67184 and my email ID davidilongo100@gmail.com. davidilongo100@gmail.com. Thank you very much. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நீங்கள் தொடர்ந்து இந்த தேவ செய்திகள் மூலமாக ஆசீர்வதிக்கப்பட்டு வருகிறீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். எங்களுடைய ஞாயிறு ஆராதனை காலை 10:30 மணிக்கு இந்திய நேரப்படி, மாலை 6:30, ஒவ்வொரு புதன்கிழமை மாலை 6:30 மணிக்கு வேத ஆராய்ச்சி கூட்டம் உண்டு. இந்த கூட்டங்களில் நீங்கள் ஆன்லைனில் கலந்து கொள்ள உங்களை அன்போடு கூட அழைக்கிறோம். மேலும் உங்களுடைய ஆவிக்குரிய பாரங்களை நீங்கள் தயவுசெய்து எங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளலாம். இன்னுமாக உங்களுக்கு ஆவிக்குரிய ஆலோசனை அல்லது இந்த சத்தியத்தை குறித்த தெளிவோ அல்லது விளக்கமோ தேவையானாலும் கூட என்னோடு கூட நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். என்னுடைய வாட்ஸ்அப் எண், இன்னுமாக மொபைல் எண் 98427 67184 98427 67184. இன்னுமாக நீங்கள் இமெயிலில் தொடர்பு கொள்ள வேண்டுமானால் என்னுடைய இமெயில் ஐடி davidilongo100@gmail.com. davidElango100@gmail.com. நன்றி.